அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கிறான். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குத்ஸியில் சொல்லி வைத்திருக்கிறார்கள், ஹதீஸுன் நபவியில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அஹ்லு பைத்துகளான சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அஹ்லுல் பைத்துகள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள், சஹாபா பெருமக்களான 4 கலீஃபாக்களான சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவிமார்களான நமது தாய்மார்கள் அனைவரும் என்ன சொன்னார்கள்? இதை வலியுறுத்தினார்கள். கபர் என்றொன்று இருக்கிறது, அதை நாம் தான் நமது கபரை வெளிச்சமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி வெளிச்சமாக்குவது? விடுபடாமல் ஐவேளை தொழுகைகளை தொழுது வருவதன் மூலமும், விடுபடாமல் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலமும், அதே நேரத்தில் திக்ருகள், ஸலவாத்துகள், இஸ்திக்பார் போன்ற தௌபா போன்ற பாவ மன்னிப்பு தேடுதல் போன்றவைகளை கொண்டு நம்முடைய கரைகளை நீக்கி பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றுவதுதான் நம்முடைய கபரை நாம் வெளிச்சமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு.